ஓம் ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகசிரநாம தத்துல்யம் ஸ்ரீராமநாம வராணனே. உலகம் யாவையும் தாமுழா வாக்கலும் நிலைபெறுத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவர் கேசரன் நாங்களே. எத்திர எத்திர ரகுநாத கீர்த்தனம் தத்திர தத்திர கிருத்தமாஸ்தகாஞ்சலிம் வாஷ்பவாரி பரிபூர்ணலோச்சனம் மாருதிம் நமது ராட்சசாந்தகம். அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்று ஆறாக ஆரியர்க்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கை கண்டு அயலாரூரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவன் எம்மை அழித்துக் காப்பான். இன்னைக்கு நம்ம கம்பராமாயணத்துல பாலகாண்டத்துல தாடகை வதை படலத்துல 9வது பாடல் பார்க்க போறோம். பாரும் ஓடாது நீடாது எனும் பாலதே சூரும் ஓடாது கூடாதரோ சூரியன் தேரும் ஓடாது மாமாகம் மீ தேரின் நேர் காரும் ஓடாது நீழ்காலும் ஓடாதரோ. இதான் பாட்டு. இப்ப பதம் பிரிச்சு பொருள் பார்க்கலாம். பாரும் ஓடாது, நிலமகளும் வெப்பம் பொறுக்காது அந்த நிலத்தை விட்டு ஓடிப்போக நினைத்தாலும் இயலாது. நீடாது எனும் பாலதே, ஏனெனில் இடத்தை விட்டு பெயராத தன்மை உடையவளாதலாலே. சூரும் ஓடாது, பாலை நிலத்துக்குரிய காளியும் நீங்காள். கூடாதரோ, நிலத்தெய்வம் நிலத்தை விட்டு நீங்க முடியாது. மாமாகம் மீ, அந்நிலத்துக்கு மேலே பெரிய வானத்திலே சூரியன் தேரும் ஓடாது. பாலையின் வெப்பம் தாங்காது குதிரைகள் சோர்ந்து போவதால் பரிதியின் தேரும் ஓடாது. தேரின் நேர் காலும் ஓடாது. ஆராய்ந்து பார்த்தால் அந்த நிலத்துக்கு நேராக மேகமும் ஓடாது. நீள் காலும் ஓடாது. வீசுகின்ற காற்றும் அங்கு செல்லாது. இப்ப நம்ம இந்த பாட்டில் இருக்கக்கூடிய நயங்களை பார்க்கலாம். இதுல பாரும் சூரும் தேரும் காரும் காலும் இப்படின்னு வர்ற எல்லா இடத்துலயும் வர்ற உம்ங்கிறது அந்த எண்ணும்மை பொருள்ல வருது. அதாவது நாம ஏற்கனவே சில பாடல்களுக்கு முன்னாடி பார்த்திருக்கோம். அதாவது தமிழை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு சேர்த்து சொல்றது தொக்கி வருவது உம்மை தொகை, எல்லாம் வெளிப்படையாக வருவது எண்ணும்மை. அதை தவிர சிறப்பும்மை இருக்கு. உயர்வு, அதுலயே உயர்வு சிறப்பும்மை இழிவு சிறப்பும்மைன்னு 2 இருக்கு. அதை தவிர முற்றும்மை இருக்கு. அப்புறம் தழிய எச்ச உண்மை இருக்கு. அதுலயுமே 2 வகை இருக்கு. இறந்தது தழிய எச்ச உண்மை, எதிரது தழிய எச்ச உண்மைன்னு. நம்ம அதை ஏற்கனவே பார்த்துருக்கோம். இருந்தாலும் இன்னொரு ஒரு தடவை நான் உதாரணத்தோட சொல்றேன். அதாவது இரவு பகல், சூரியன் சந்திரன், காசு பணம் அப்படின்னு சொல்ற இடத்துல எல்லாம் காசும் பணமும் சூரியனும் சந்திரனும் இரவும் பகலும் அப்படிங்கிறது வராம மறைந்து வருவதனால் தொக்கி வருவதனால் அது உண்மை தொகை. எண்ணும்மை அப்படிங்கிறது வெளிப்படையாக எல்லாத்தையும் சேர்த்து சொல்றது. அண்ணனும் தம்பியும் இடியும் மின்னலும் சேரரும் சோழரும் பாண்டியரும் அந்த மாதிரி. இந்த பாட்டுல எண்ணும்மை பொருள்ல தான் வருது அப்படின்னு உரையாசிரியர்கள் கருதுறாங்க. பாரும் தேரும் அப்படிங்கிறது. அதை தவிர சிறப்புண்மை அப்படிங்கிறது அது 2 உயர்வா சொல்லலாம். அதாவது உன் பேச்சு தமிழினும் இது அமிழ்தினும் இனிதாக இருக்கிறது அப்படின்னு. அது அமிழ்த விட ரொம்ப சுவையா இருக்கு அப்படின்னு உயர்வா சொல்றாங்க. இழிவா சொல்றதுன்னா இந்த உணவை நாயும் விரும்பாது அப்படின்னா நாய் கூட சாப்பிடாது அப்படின்னு மட்டமா சொல்றதுக்கு, இழிவா சொல்றதுக்கு இழிவு சிறப்புமை. முழுவதுமாக சொல்வதுன்னா 3 விரல்களில் மோதிரம் அணிந்தார் அப்படின்னு சொல்லுவாங்க. 4 விரல்களில் மோதிரம் அணிந்தார் அப்படின்னு சொல்லுவாங்க. 5 விரல்களிலும் மோதிரம் அணிந்தார் அப்படின்னா அந்த இடத்துல 5 விரல்களிலும் அப்படின்னா எல்லாமே அப்படின்னு சொல்றோம்ல. நான் கூட மூவேந்தர்களும் வந்தனர் அப்படின்னா மொத்தமே 3 வேந்தர்கள் தான், சேர சோழ பாண்டியன். அந்த மாதிரி முழுவதுமா குறிக்கிறதுக்கு முற்றுமை. இதை தவிர தழியது எச்ச உண்மை. தழியதுன்னா இறந்த காலத்துல சொல்றது, எதிர்காலத்துல சொல்றது. அந்த மாதிரி 2 விதமா. இப்போ அப்பா கேட்கிறாரு, என்னடா பாஸ் ஆயிட்டியா எக்ஸாம்ல அப்படின்னு கேட்டா, பக்கத்து வீட்டு ராஜாவும் ஃபெயில் ஆயிட்டான் அப்படின்னு சொன்னா அந்த இடத்துல எதை குறிக்குது? அவனும் ஃபெயில் ஆயிட்டான், நானும் ஃபெயில் ஆயிட்டேன். ஏற்கனவே எக்ஸாம்லாம் ஏற்கனவே நடந்து முடிஞ்சிடுச்சு. அதனால இறந்தது காலத்தை தழுவி வருவது இறந்த தழிய எச்ச உண்மை. அதுவே இனிமே நடக்க போறத தழுவி வருவது எதிரது தழிய எச்ச உண்மை. அது இப்ப தலைவரும் வந்துட்டாரு அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? தலைவரை தொடர்ந்து தொண்டர்கள் பின்னாடி வரப்போறாங்க, வந்துகிட்டு இருக்காங்க அப்படின்னு அர்த்தம். இனிமே நடக்க போறத சொல்றது இல்ல. அதனால அது எதிரது தழிய எச்ச உண்மை. எதுக்காக இந்த வித்தியாசம்? இந்த இலக்கணம் எல்லாம் ஏன் படிக்கணும் அப்படின்னா, இங்க உரையாசிரியர்கள் என்ன சொல்றாங்க, இந்த இடத்துல உம்முங்கிறது எல்லாமே, அதாவது வரிசைப்படுத்தி சொல்றாரு கம்பர். ஏன்னா பாரும் சூரும் தேரும் காரும் கடைசியில எங்க முடிக்கிறாரு? காலும் நீள் காலும் ஓடாது அப்படின்னு. காத்து கூட அங்க நகராது, வேற எங்கேயும் போகாம அங்க அந்த வெப்பத்துல மாட்டின்னு இருக்கு அப்படின்னு சொல்றாரு. அதனால எல்லாத்தையும் வரிசைப்படுத்தி சொல்றதுனால இங்க எண்ணும்மை பொருள்ல வருது அப்படின்னு சொல்றாங்க. இந்த இடத்துல சூரும் ஓடாது அப்படின்ற இடத்துல சூர், அதாவது பாரும் ஓடாது நீடாது எனும் பாலதே சூரும் ஓடாது அப்படின்னு சொல்றாங்கல்ல, அந்த சூர் அப்படின்றதுக்கு வலிமை அப்படின்ற பொருள்.
அதனாலதான் நம்ம பிரத்யக்ஷ தெய்வமாக எல்லாவற்றையும் விட வலிமை வாய்ந்த சூரியனை நம்ம சூரியன் அதனாலதான் சொல்றோம். ஏன்னா நம்ம பொதுவாவே அவன் சூரத்தனமா பண்றான் அப்படின்னாலே ரொம்ப புலமை வாய்ந்தவனாக அல்லது ரொம்ப கெட்டிகாரத்தனமா பண்றான் அல்லது வலிமையோட பண்றான் அப்படிங்கிறதுக்கு தானே அந்த சொல்லுவோம். அதனால சூரி அப்படின்னு சொன்னா அது வீரமங்கையை குறிக்கும், வீரமுள்ளவள் அப்படின்னு அர்த்தம். அதனால சூரின்னா காளியை, துர்கை இவர்களை குறிக்கும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நம்ம தமிழ்ல வந்து நிலங்களை 5ஆக பிரிக்கிற இடத்துல குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை அப்படின்னு திணைகள் 5 திணைகளுக்கும் ஒவ்வொரு தெய்வம் இருக்கு அப்படின்னு. நான் அந்த தொல்காப்பிய நூற்பாவை படிக்கிறேன், கேளுங்க. மாயோன்மேய காடுரை உலகமும், சேயோன்மேய மைவரை உலகமும், வேந்தன்மேய தீம்புணல் உலகமும், வருணன்மேய பெருமணல் உலகமும், முல்லை, குறிஞ்சி, மருதம், நெய்தல் எனச் சொல்லிய முறையான் சொல்லவும் படுமே அப்படிங்கறதுதான் தொல்காப்பிய நூற்பா. இதுல என்ன சொல்லியிருப்பாங்க, குறிஞ்சி நிலத்துக்கான தெய்வம் வந்து சேயோன், அதாவது முருகன். அதே மாதிரி முல்லை நிலத்துக்கான தெய்வம் வந்து மாயோன், திருமால். அடுத்தது இந்திரன், அதாவது வேந்தன் அப்படிங்கிறதுனால இது மருத நில தெய்வம். அதுக்கு அடுத்தது நெய்தல் வந்து வருணன், மழை தரக்கூடிய தெய்வம். இதுல வந்து எங்கேயுமே பாலைன்னு இல்லை. ஏன்னா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், அதாவது 5ஆக பிரிக்கும் பொழுது முல்லையும் குறிஞ்சியும் வாடி போய் ஒரு வெப்பம் ரொம்ப தகிக்கக்கூடிய நிலையில இருப்பதுதான் பாலை அப்படின்னு. தனியா பாலைன்னா பாலைவனத்தோட நம்ம நினைக்க கூடாது. ஏன்னா தமிழ்நாட்டுல ஏது, தமிழகத்துல தமிழ் பேசும் நல்லுலகத்துல ஏது பாலைவனம்? கிடையவே கிடையாதுல்ல. அதனால முல்லையும் குறிஞ்சியும் ரொம்ப மோசமான ஒரு நிலையில காணப்பட்டா அதுதான் பாலை. அந்த தெய்வம் வந்து கொற்றவை. அதைத்தான் இங்க சூரும்னா இங்க அந்த தெய்வம். ஏன்னா பாலைவனத்தை தானே இந்த பாட்டிலையும் வர்ணிக்கிறாரு கம்பர். அதனால சூரும் ஓடாது அப்படிங்கிறது. அதனாலதான் காளியும் அந்த இடத்தை விட்டு நீங்க மாட்டாள்னு நம்ம அர்த்தம் பார்த்தோம். இதுல நீடாது எனும் பாலதே அப்படின்னு வருது இல்ல, அது பால் அப்படின்னா ஆண்பால் பெண்பால் அப்படின்னு பிரிவையும் குறிக்கும். நம்ம தாய்ப்பால், பசும்பால் அப்படின்னு நம்ம குடிக்கக்கூடிய பாலையும் குறிக்கும். இதெல்லாம் தவிர பால்னா தன்மை அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்கு. திருக்குறள்ல கூட வான் சிறப்பு அப்படிங்கிற அதிகாரத்துல முதல் குறள்ல வான் நின்று உலகம் வழங்கி வருதலால் தான் அமிழ்தம் என்றுணரர் பாற்று அப்படின்னு சொல்றாருல. அதுல பாற்றுன்னா என்னதுன்னா பால் கூட்டல் அது பாலது அப்படிங்கிறது கவிதை வடிவத்துல சொல்றதுனால பாலது அப்படிங்கறத பாற்று அப்படின்னு சொல்லலாம். எப்படி நம்ம இது அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு, முதலது அப்படிங்கிறது முதற்று அப்படின்னு ஆயிருக்குல்ல. அந்த மாதிரி பாலது பாற்று, அதுல எப்படி அமிழ்தம் போன்ற தன்மையை உடையது அப்படின்னு நம்ம அர்த்தம் கொள்றோம். அந்த மாதிரி இங்க நீடாது எனும் பாலதே அப்படின்னா நீடாது அப்படின்னா அந்த இடத்த விட்டு இடம்பெயராமல் இருக்காது, அந்த தன்மை கொண்டது அப்படின்னு நம்ம அர்த்தம் பண்றோம்ல. அதனால பாலது அப்படின்னா அந்த தன்மை அப்படின்னு அர்த்தம். சூரியன் தேரும் ஓடாது, நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம். சூரியனை வந்து 7 குதிரைகள் இழுத்து செல்லும் அப்படின்னு. அதனால இங்க கம்பர் என்ன சொல்றாரு, அது சூரியன் வேற எங்கேயும் போகாது, ஏன்னா குதிரை எல்லாம் வெப்பம் தாங்காம அங்கேயே உட்காந்துருச்சு. சூரியனும் எங்கேயும் நகராம இருக்கிறதுனால அந்த இடம் ரொம்ப வெப்பமா இருக்கு அப்படின்னு ரொம்ப ஒரு நயம்பட சொல்றாரு. மாகம் மீ, அதுல நான் ஏற்கனவே நிறைய பாடல்கள்ல சொல்லியிருக்கேன். அதாவது மீ அப்படின்னாலே மிகுதியாக அப்படின்னு அர்த்தம். சிந்து நதியின் மிசை, அந்த மிசை வர்ற இடத்துல மீ மிசை அப்படின்னாலும் சரி, நம்ம ஆத்திச்சூடி மகர வர்க்கத்துல வந்து மீதூன் விரும்பேல் அப்படின்னு, அதாவது அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு அப்படிங்கறதான் ஆத்திச்சூடியில ஔவையார் மீதூன் விரும்பேல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அளவுக்கு அதிகமாக நுகராதே அப்படின்னு. அதனால மீ அப்படின்னாலே ரொம்ப அதிகமாக அப்படின்னு அர்த்தம். மாகம் மீ அப்படின்னா, மாகம் அப்படின்னா இது மேகம் அப்படின்னு அர்த்தம். இதுல அதாவது மாகம்ங்கிறதுக்கு நிறைய பொருள் இருக்கு. மேலிடம், ஆகாயம், அப்புறம் திசை, ஸ்வர்க்கம், இதை தவிர மேகம் அப்படின்னு அர்த்தம். இந்த பாட்டுல மேகம் அப்படின்னு அர்த்தம். மானா நிலம்னு ஒரு அர்த்தம். அதாவது நிலத்திற்கு மாகம் மீ அப்படின்னா நிலத்திற்கு மேலே இருக்கக்கூடிய வானத்தில் அப்படின்னு சொல்ல வர்றாரு. தேரின் நேர்காரும் ஓடாது அப்படின்னா தேர் சக்கரம் அதுவும் வந்து நகராது, உங்கியும் போகாது அப்படின்னு சொல்றாரு. நீள் காலும் ஓடாது அப்படின்னு வர்ற இடத்துல கால்னா காற்று, அதாவது காற்று கூட வீசாது, அது எங்கேயும் போகாம அப்படியே தான் இருக்கும் அப்படின்னு. அது நம்ம அதுவும் நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம். இந்த சோலைக்குள் ராமலட்சுமணர்கள் விஸ்வாமித்திரருடன் நுழைந்தார். அதாவது இந்த
பாலைவனத்துக்குள்ள வர்றதுக்கு முன்னாடி ஒரு சோலையில தங்கிட்டு வந்தாங்கன்னு பார்த்தோம்ல, அதாவது 336வது பாடல், அதை படிக்கிறேன் கேளுங்க. கரும்பு கால் புற கமுகு வார்ந்த தேன் வரம்பு மீறிடு மருத வேலிவாய் அரும்பு கொங்கையார் அம்மெல் ஓதி போல் சுரும்பு வாழ்வதோர் சோலை நண்ணினார் அப்படின்னு. அந்த பாட்டுல எப்படி கரும்பு கால் பொற அப்படின்னா, கரும்பு தோட்டத்தில் காற்று வீசி அது கமுகு இது பாக்கு தோட்டத்துக்குள்ள வந்தது அப்படின்னு பார்த்தோம்ல. கால் பொறுதல்னா வீசுதல், கால்னா காற்று. அந்த மாதிரி இந்த பாட்டிலையும் காரும் ஓடாது, நீள் காலும் ஓடாது அப்படின்னா காற்றும் போகாது, ஒரே இடத்துலதான் இருக்கும், அங்கேயேதான் எல்லாம் வெப்பத்தோட இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. இந்த இடத்துல நேர் காரும் ஓடாது அப்படிங்கிற இடத்துல கார்னா மேகம், அது மேகம்னு தானே நம்ம பார்த்தோம். அந்த இடத்துல மேகம் எங்கேயும் விலகி போகாது அப்படின்னு. ஏன் நம்ம மேகத்தை கார் அப்படின்னு சொல்றோம்னா, கருமை நிறம் கொண்டது அப்படிங்கிறதுனால அது கார் மேகம் அப்படின்னு சொல்றதுனால இந்த இடத்துல நேர் காரும் ஓடாதுன்னா அங்க மேகத்தை தான் குறிக்குது. ஆகையினால பாரும் ஓடாது, சூரும் ஓடாது, தேரும் ஓடாது, காரும் ஓடாது, காலும் ஓடாது, எல்லாமே அங்கேயே தான் இருக்கும், வெப்பம் தாங்க முடியாம இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. நான் இப்ப பாட்டை இன்னொரு தடவை படிக்கிறேன் கேளுங்க. பாரும் ஓடாது நீடாது எனும் பாலதே சூரும் ஓடாது கூடாதரோ சூரியன் தேரும் ஓடாது மாமாகம் மீ தேரின் நேர் காரும் ஓடாது நீள் காலும் ஓடாதரோ. இன்னொரு நாள் இன்னொரு பாட்டு பார்க்கலாம். ஓம் शान्ताकारं भुजगशयनं पद्मनाभं सुरेशं विश्वाधारं गगनसदृशं मेघवर्णं शुभाङ्गं लक्ष्मीकान्तं कमलनयनं योगिहृद्यानगम्यं वन्दे विष्णुं भवभयहरं सर्वलोकैकनाथम्. உம்பரோடு இம்பர்காரும் உலகம் ஓர் ஏழும் ஏழும் எம்பெருமான் என்று ஏத்தி இறைஞ்சி நின்று ஏவல் செய்ய தம்பியரோடும் தானும் தருமமும் தரணி காத்தான் அம்பரத்து அனந்தர் நீங்கி அயோத்தியில் வந்த வள்ளல். ஓம் பூர்ணமதः பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதஸ்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்திः. ஓம் சர்வேஷாம் ஸ்வஸ்திர்பவது சர்வேஷாம் சாந்திர்பவது சர்வேஷாம் பூர்ணம் பவது சர்வேஷாம் மங்களம் பவது. ஓம் சாந்தி சாந்தி சாந்திः. ஓம் சர்வே பவந்து சுகினः सर्वे सन्तु निरामयाः सर्वे भद्राणि पश्यन्तु मा कश्चित् दुःखभाग् भवेत्. ओम शांति शांति शांति.